ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தரிசன நிலவரம் எப்படி இருக்கு, திருமலையில கூட்ட நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு திருமலையோட ரூம்ஸ் ஜூலை மாசத்துக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலருக்கு ரூம்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்னா வேற என்ன ஆப்ஷன் புக் பண்றதுக்கு அப்படின்னா, நீங்க போற வரைக்கும் ஆன்லைன்ல செக் பண்ணிக்கிட்டே இருங்க. யாராவது கேன்சல் பண்ணுவாங்க. மேக்சிமம் ஈவினிங் டைம்ல தான் நிறைய பேர் ரூம்ஸ் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அப்படி கேன்சல் ஆகுற டைம்ல ட்ரை பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா திருமலைக்கு போகும்போது சிஆர் ஆஃபீஸ்ல நம்ம போயிட்டு ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் திருமலையில நம்ம ரூம் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனா இருக்கு. இன்னைக்கு திருமலையில நேரடியா போகக்கூடிய தரிசனத்துக்கு 36 மணி நேரம் ஆகுது அப்படின்றத டிடிடி அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமை எப்பவுமே வந்து மற்ற நாட்களை விட கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வார இறுதி நாள் சம்மர் லீவு அப்படின்றனால கூட்டம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்னைக்கு நாளைக்கு இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிடிடி சொல்லியிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபில் ஆகி சிலாத்தோரணம் வரைக்குமே பக்தர்கள் லைன்ல வந்து வெயிட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பாலிமர் நியூஸ்ல கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவுட் சைட்ல வந்து சிலாத்தோரணம் வரைக்கும் எவ்வளவு பேர் வந்து கியூல வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கியூ இருந்தாலுமே இன்னும் பக்தர்கள் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கான நிலவரமா இருக்கு. இது ரிலேட்டடா இன்னைக்கு ஒரு நியூஸ் வெப்சைட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் வந்து நம்ம குரூப்ல நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னா, 300 ரூபா டிக்கெட் இருக்கிறவங்க அவங்களோட ஸ்லாட்டட் டைமுக்கு வந்து நிறைய பேர் தர்ஷன் பார்த்துட்டு போறாங்க. ஒரு 2ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள ஆகுது. இதுவே நீங்க மத்தியானம் ஈவினிங் டைம் அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி வந்து ஒரு 5 ஹவர்ஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. க்ரௌடை பொறுத்து தான். டிக்கெட் இல்லாதவங்களுக்கு 36 மணி நேரம் ஆகுது அப்படின்றத வெள்ளிக்கிழமை காலை இன்னைக்கு டிடிடி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கதா அந்த வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு வைகுண்ட வரிசை வளாகம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி டைரக்ட் கியூல எல்லாமே கம்ப்ளீட் ஆகி சிலாத்தோரணம் வரைக்கும் நீண்ட வரிசையில பக்தர்கள் காத்திருக்கிறதாகவும், பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால வரிசையாக நிற்கும் பக்தர்களுக்கு டிடிடி அதிகாரிகள் நீர் அதே மாதிரி இளநீர் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில வேலைகள்ல நீங்க இப்ப யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, கீழ் திருப்பதி நான் வந்து டிக்கெட் செக் பண்ணி பார்த்தேன், இல்ல அவைலபிலிட்டி இல்லைன்னா டைரக்டா கியூல ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, குழந்தைங்கலாம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஒரு நாள் கீழே கூட வெயிட் பண்ணி நாளைக்கு காலையில டோக்கன் வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான உணவு சம்திங் தண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு போறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். இந்த க்ரௌடானது இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டைரக்டா போற எந்த டோக்கனுமே எடுக்காம தர்ஷன் டிக்கெட்டும் இல்லாத தரிசனத்துக்கு 36 மணி நேரம் ஆகுது. மேபி இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்ல ரெடியூஸ் ஆகலாம். இது எல்லாமே க்ரௌடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போனோம்னா நம்ம மேக்சிமம் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள பார்த்துடலாம். சில நேரம் கூட்டம் அதிகமா இருக்குன்னா ஒரு 7 மணி நேரம் ஆகும். காலையில டைம்ல நமக்கு டோக்கன் கிடைச்சிருக்கு, ஏர்லி மார்னிங் ஸ்லாட் ஒரு 3 மணியோ 4 மணி ஸ்லாட் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துல நம்ம சாமி பார்த்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மேக்சிமம் தெரியாம என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயமே தெரிஞ்சுக்காம டைரக்டா போயிட்டு கியூல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஸோ அது கூட இந்த மாதிரி கூட்டம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கீழே டோக்கன் கிடைக்கல அப்படின்னா நம்ம டைரக்டா கியூல ஜாயின் பண்ணும்போது கூட்டம் அதிகமாகுது, ஓகே. பட் காலையில நேரங்கள்ல டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கும்போது ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க. கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்திலையும் கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்திலையும் காலையில 5 மணில இருந்து கொடுப்பாங்க. எப்போ வரைக்கும் டோக்கன் இருக்குன்னா அவைலபிள் இருக்க வரைக்கும் கொடுப்பாங்க. அன்னைக்கு நாளுக்கான டோக்கன் முடிச்சதும் அடுத்த நாள் காலையில இருக்கக்கூடிய டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. வார இறுதி நாள்ல 25,000 டிக்கெட்ஸ். ஸோ அது இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ அதனால அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சம்மர் வரைக்கும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. இதுவே பஸ்ல போறவங்க வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், ஸோ அங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நடந்து போறவங்க அலிப்பிரி மெட்ல போனீங்க அப்படின்னா அலிப்பிரிக்கு பக்கத்துல இருக்க அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போக முடியும். ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரி மெட்டு வழியா போறீங்கன்னா ஒரு நாளைக்கு 5,000 டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க காலையில 6 மணில இருந்து உங்களுக்கு வந்து நடந்து போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்க போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஆகஸ்ட் மாசத்துக்கான ரூம் புக்கிங் பத்தின அப்டேட் வந்து கேட்டிருந்தீங்க. ஆகஸ்ட் மாசத்தோட புக்கிங் அடுத்த மாசம் உங்களுக்கு 25, 26ஆம் தேதிகள்ல இருக்கும். 25 உங்களுக்கு திருப்பதி ரூம்ஸ்னா 26ஆம் தேதி திருமலையோட ரூம்ஸ் ஓபன் பண்ணுவாங்க ஆகஸ்ட் மாசத்துக்கு. சப்போஸ் அந்த 25, 26ஆம் தேதிகள் ஞாயிற்றுக்கிழமையா வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க.
டிடிடில ஒவ்வொரு மாசமும் எந்தெந்த டேட்ல என்னென்ன டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி தான் வந்து ஒவ்வொரு மாசமுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட் ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் முடிஞ்சுது. சப்போஸ் நீங்க வந்து எதுவுமே டிக்கெட் புக் பண்ணல அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஜூலைல ஆகஸ்ட்ல டிக்கெட் வேணும் அப்படின்னா வர்ச்சுவல் சேவால 500 ரூபா தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படி அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுல கூட புக் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன் சேவா அந்த போயிட்டு ஸ்ரீவாரி டெம்பிள் வந்து சர்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு சேவா எல்லாமே ஷோ ஆகும். இந்த டேட்ல நம்ம வந்து திருமலைக்கு போக முடியாது. இதுக்கு பதிலாக நமக்கு ஒரு தர்ஷன் டேட் கொடுப்பாங்க. அதை செக் பண்றதுக்கு ப்ளீஸ் கிளிக்கர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. இப்போதைக்கு நமக்கு பாருங்க ஜூலை மாசம் 26, 27 அதே மாதிரி 31 3 நாள் தான் இருக்கு. டிக்கெட் பெரிய அளவுல கவுண்டிங் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு டிக்கெட்ஸ் இருக்கு, கண்டிப்பா வந்து கிடைக்காது. ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கல்யாணோற்சவ டிக்கெட்னா 2 பேத்துக்கு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆகஸ்ட் மாசத்துல அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சேவாவையும் நம்ம மாத்தி மாத்தி செலக்ட் பண்ணிட்டு கீழே போயிட்டு நம்ம தர்ஷன் அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ தர்ஷன் அவைலபிலிட்டி கொடுத்ததும் பாருங்க ஜூலை மாசத்துல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. பட் இந்த டேட்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ ஓகேங்களா, ஆகஸ்ட் மாசம் 1, 2 இந்த மாதிரி இருக்கு. ஆகஸ்ட் மாசத்துக்கு அவைலபிள் இருக்கு. ஏன் நான் கிடைக்காது அப்படின்னு சொன்னேன்னா இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன பேசிஸ்ல கொடுக்குறாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து இப்போ 2ஆம் தேதி தர்ஷன் பார்க்கணும் ஜூலை மாசம் நினைச்சீங்கன்னா 1ஆம் தேதி சேவா டிக்கெட் புக் பண்ணணும். ஆனா இங்க 1ஆம் தேதி சேவா டிக்கெட் அவைலபிளே கிடையாது. அப்ப நம்மளால தர்ஷன் வந்து புக் பண்ண முடியாது. நீங்க சப்போஸ் வந்து இந்த 26ஆம் தேதி புக் பண்ணாலும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்துல தான் தரிசன டிக்கெட் புக் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சேவாவை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க தர்ஷன் அவைலபிலிட்டி வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து முன்னாடி இருக்க சேவாலாம் புக் பண்ணிட்டனால நமக்கு இந்த டேட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது. டிக்கெட் இருக்கு பாருங்க, ஆனா இது வந்து நம்மளால புக் பண்ண முடியாது. நமக்கு சேவா வந்து இதுக்கு முன்னாடி நாள் வந்து இருக்கணும், அப்பதான் வந்து காட்டும். சேவா வந்து நமக்கு ஜூன் மாசம் சரி ஜூலை மாசத்துலயும் சரி கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. ரெட்ல இருந்தாலே புக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி ஆர்ஜித பிரம்மோற்சவம் அதுவும் செலக்ட் பண்ணீங்கன்னா ஜூலை மாசம் 27ஆம் தேதியில இருந்து தான் சேவாவே அவைலபிள் இருக்கு. அப்போ வந்து ஆகஸ்ட் மாசத்துக்கு நமக்கு டிக்கெட் இருந்துச்சுன்னா நம்ம புக் பண்ண முடியும். நம்ம ஒரு புக்கிங்ல 2 பேர் பண்ணலாம். இன்னும் 2 பேத்துக்கு நீங்க புக் பண்ணணும்னா திரும்ப 2 பேத்துக்கு. ஸோ மேக்ஸிமம் ஒரு 10, 14 பேர் வரைக்கும் கூட புக் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் மாசத்துக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசி நேரத்துல நமக்கு எந்த டிக்கெட்டும் ஆப்ஷனும் இருக்காது. ஜூலை மாசம், ஜூன் மாசம் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணவும் முடியாது. இதுக்கு முன்னாடி சப்போஸ் ஏதாவது நீங்க மே மாசத்துலயோ இல்ல பிப்ரவரி மாசத்துலயோ சேவா புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அவைலபிள் காட்டுற டேட்ஸ்ல நமக்கு டிக்கெட் வந்து கிடைக்கும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ இதுதான் லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். தர்ஷன் போறவங்க முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. அதுதான் பெஸ்டான ஆப்ஷன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.